Hey guys, welcome to day 20 of 2020 e-commerce business challenge. டே 20ல நம்ம வந்துட்டு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி என்னோட பிஸ்னஸ்க்கு நான் பிளானிங் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு ஸ்டார்ட் யுவர் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இன் 2026. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நான் அப்படியே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல போகிறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிவிட்டு நான் எப்படி ஒரு ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றத ரியலிஸ்டிக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்க போது. ஸோ லிசன் பண்ண ரெடியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எனக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. அண்ட் இதை பற்றிட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ரேண்டமாக ஃபைண்ட் பண்ண சேனல் தான் இந்த ஃபோர்ஸோன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை நான் வந்து பார்த்தேன். அண்ட் இதில் வந்துட்டு 19 வீடியோஸ் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரீ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்ச் வீடியோஸில் 19 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு கிளாரிட்டி இருக்குது. பேசிக்கான நாலேஜ் எனக்கு எல்லாமே இருக்குது இ-காமர்ஸை பற்றி. பட் டீப்பான ஒரு நாலேஜ் வந்து கிடையாது. ஆனால் இந்த நாலேஜை வச்சு என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தோணுது. இப்போ வந்துட்டு இந்த 19 வீடியோஸுமே நான் உங்களுக்கு போட்டது காரணம் வந்துட்டு செக்ஷனாக பிரித்து போட்டிருப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு கடைசியாக ஒரு 3-4 வீடியோஸ் வந்துட்டு பர்டிகுலராக மைண்ட் செட்டை பற்றி போட்டிருப்பேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ அதை நான் வந்துட்டு இப்போ டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா கடைசி 3 வீடியோஸில் எல்லாமே மைண்ட் செட் ஓரியன்டாக இருக்குது. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது எப்படி ஒரு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணணும், எப்படி பர்சனல் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு பிஸ்னஸ் கூட மர்ஜ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி க்ரோத் மைண்ட் செட்னா என்ன, மணி மைண்ட் செட்னா என்ன, இந்த 3 விஷயமே எனக்கு நல்லாவே வந்து புரிஞ்சு போச்சு. இப்போ நான் அக்குமுலேட் பண்ண நாலேஜை வச்சு நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா மைண்ட் செட்டை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? மைண்ட் செட்டை வந்துட்டு பில்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு 10 lakhs இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு இயர்லி ஒரு 20-30% ROI வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, அது தப்பான விஷயம் கிடையாது, கரெக்டான விஷயம் அதுதான். ஸோ 10 lakhsக்கு 30% ROI அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா விச் இஸ் 3 lakhs. ஓகே, 3 lakhs பர் இயருக்கு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். 10 monthsனே எடுத்துக்கலாமே. 10 monthல் எனக்கு 3 lakhs வரணும் அப்படின்னா பர் மந்த்துக்கு 30,000 டார்கெட். ஸோ நான் 10 lakhs ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி 30,000 வந்துட்டு எடுக்க போகிறேன். விச் இஸ் குட், விச் இஸ் ஃபைன். ஓகே, ஒரு 3% எனக்கு மந்த்லி கிடைக்கிற மாதிரி அது எனக்கு மோர் தென் எனஃப். இந்த மாதிரி தான் நான் சின்னதாக யோசிக்கிறேன். பட் இதுவே பெருசு. நீங்கள் வந்து இயர்லி ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12% 15% வந்தாலே ஒரு ஹெல்த்தியான பிஸ்னஸ்க்கு அதுவே ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ நீங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். சில பேர் இதை தான் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் ஒரு 10,000 20,000 50,000 இந்த மாதிரி வச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு ROI பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு 50,000 வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ROI வந்துட்டு எவ்வளோ இருந்துட்டு போகுது? இயர்லி ஒரு 100% கூட வச்சுக்கலாமே. இயர்லி வந்துட்டு 100% அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 100% வந்துட்டு 50,000 தான். 50,000 நீங்கள் போடும்போது 100% 50,000. அப்போ பர் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5,000 தான் கிடைக்கும். ரைட், 5,000 விட கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நான் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கும் போதே எனக்கு எவ்வளோ மந்த்லி இன்கம் வேணும். எனக்கு வந்துட்டு ஒரு 30,000 40,000 50,000 வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 10 lakhs கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போட ரெடி பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்துட்டு ROI அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டான விஷயமா, இவ்வளோ தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பொறுத்து மாறும் கைஸ். இது வந்துட்டு என்னால் அப்படியே சொல்லிட முடியாது. ஜஸ்ட் ChatGPTயில் போயிட்டு இ-காமர்ஸோட ROI எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டேட்டா கொடுக்கும். மேபி ஒரு 20-25% 30% 50% கூட கொடுக்கலாம். பட் அதுக்கே தெரியாது. பிகாஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அதோட வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாறும். பிகாஸ் ஒரு சில ப்ராடக்ட் வந்துட்டு 100% இல்லை 1000% கூட ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு சில ப்ராடக்ட் 10% 12% தான் கொடுக்கும். பட் சேல்ஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணிடுவேன். எனக்கு அதை எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி டார்கெட். எனக்கு எவ்வளோ மந்த்லி இன்கம் வேணும், எவ்வளோ தேவை இருக்குது, அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிடுவேன். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் என்னோட செகண்ட் அப்ரோச்சாக இருக்கும். விச் இஸ் செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே, இப்போ தேர்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த பிஸ்னஸை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கம்பெனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது, OPC இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு இந்த சேலஞ்ச் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது அதுக்கு டெஃபினேஷன் தெரியல, இதை பற்றிலாம் என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ளீஸ் ரெஃபர் டு தட் ஓல்ட் வீடியோஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அட்லீஸ்ட் GST வந்து எடுக்கணும். அண்ட் ட்ரேட்மார்க் வந்துட்டு எடுக்கணும். GST அண்ட் ட்ரேட்மார்க் எதுக்கு எடுக்கிறோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்தியாவில் வந்துட்டு நம்ம
பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எஸ்பெஷலி ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி இல்லாமல் டிரான்சாக்ஷனே நடத்த முடியாது. ஸோ ஜிஎஸ்டி இஸ் மேண்டட்ரி ஒன். அது இந்தியன் கவர்மெண்ட் போட்ட ஒரு ரூல் மாதிரி. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். அண்ட் தென் ட்ரேட்மார்க்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆப்ஷனல் தான். பட் ஆப்ஷனலாக இருந்தாலும் அது ஒரு மேண்டட்ரியான விஷயம் வென் இட் கம்ஸ் டு ஆன்லைன் பிஸ்னஸ். அது மேண்டட்ரின்னு யாரும் சொல்லலை, நான் சொல்கிறேன். பிகாஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு லிஸ்டிங்கை வந்து கிரியேட் பண்ணிட போகிறது கிடையாது. பிகாஸ் ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிவ்யூ வாங்கிட்டு ஆட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி சேல்ஸ் வர வச்சு கஸ்டமர் ஃபீட்பேக்கை பார்த்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஈஸியாக இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி அமேசானில் ஒரு 10 லிஸ்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 லிஸ்டிங் எடுத்து புதுசாக ஒரு செல்லர் வந்து அவங்க ஸ்டோரில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க மேலே ஒரு கோபம் வரும். விச் இஸ் குட், விச் இஸ் என்ன சொல்கிறது, லாஜிக்கல். பட் என்ன அப்படின்னா, அமேசானே அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா, உங்ககிட்ட ட்ரேட்மார்க் இல்லை அப்படின்னா. பிகாஸ் ஜென்ரிக்கில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு லிஸ்ட் பண்ணி செல் பண்ணும்போது வி ஹாவ் நோ ரைட்ஸ் அண்ட் வி ஹாவ் நோ செக்யூரிட்டி. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், லிஸ்டிங்கை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா, லிஸ்டிங்குன்னு கிடையாது, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதால நான் லிஸ்டிங்கை சொல்கிறேன். வெளியில் நீங்கள் உங்களோட லோகோக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்து வைக்கிறதோ, வேர்ட் மார்க்குக்கு அண்ட் டேக்லைனுக்கு, உங்களோட ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு பிராண்ட் ப்ரொடெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ட்ரேட்மார்க் எடுத்துகிட்டு உங்களோட ஆசெட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரொடெக்டிங் யுவர் ஆசெட்ஸ் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஸ்டார்டிங் யுவர் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, உங்கள் பிஸ்னஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்குவாங்க. அண்ட் தட் இஸ் வை ட்ரேட்மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னதான் இது ஆப்ஷனலான ஒரு டூலாக இருந்தாலும், கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ட்ரேட்மார்க்கையும் ஜிஎஸ்டியும் கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். ப்ரைவேட் லிமிட்டடாக ஸ்டார்ட் பண்ணுறேனோ இல்லையோ, பட் என்ன தான் நான் 1% கம்பெனியாவோ இல்லை ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட ட்ரேட்மார்க்கை கண்டிப்பாக எடுத்துருவேன். ஓகே, நான் தேர்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜிஎஸ்டி அண்ட் ட்ரேட்மார்க் எடுத்துருவேன். ஓகே, இப்போ ஃபோர்த் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் சோர்சிங் நான் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் நான் வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் ஐடியா நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, டிஷர்ட்ஸ் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்தியா மார்ட் வெப்சைட்டில் பார்க்குறதோ இல்லை லோக்கலில், நான் இப்போ வந்துட்டு திருவண்ணாமலையில் இருக்கேன், திருவண்ணாமலையில் கார்மெண்ட்ஸ் ஹோல்சேல் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணிட்டு அங்கே போயிட்டு விசிட் பண்ணி பார்ப்பேன். இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல சிட்டி அப்படின்னா சென்னை இருக்குது, அண்ட் அங்கே போயிட்டு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல்சேல் டிஷர்ட் ஷாப்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கள பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். ஃபோர்த் வேணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹோல்சேலில் போயிட்டு என்னோடய டிஷர்ட்ஸ் நான் என்ன செல் பண்ண போகிறேனோ அதை வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கோ இல்லை ஒரு 1 லேக்கோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். பிகாஸ் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 லட்சம் இருக்குது. அதனால் அதில் ஒரு 10% ஒரு ப்ராடக்ட் மேலே ரிஸ்க் எடுக்க நான் வந்துட்டு தயங்க மாட்டேன். இதுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு ரிஸ்க் அலோகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நான் 10 லட்சம் வச்சிருந்ததால் 5% ஆர் 10% வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் மேலே ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன். அதே போல் உங்ககிட்ட ஒரு 1 லேக் இருக்குது அப்படின்னா, ஒரு 5% நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 5,000க்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது இதெல்லாம் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹாவ் எனஃப் டைம், ப்ளீஸ் ஒரு நோட்டும் ஒரு பென்னும் எடுத்துகிட்டு வந்துடுங்க என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது. பிகாஸ் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருப்பேன். நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்டாக இன்னொரு யூடியூப் வீடியோவோ இல்லை இதை பற்றின ரிசர்ச்சோ பண்ண வேண்டிய அவசியமாக இருக்காது. பிகாஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுக்க தான் பார்ப்பேன். ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்த் ஸ்டெப்பாக நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் சோர்சிங். நான் வந்துட்டு இப்போது 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஜஸ்ட் ரீகேப் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைண்ட் செட்டை பில்ட் பண்ணிட்டேன். இந்த 21 days இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்ச் வீடியோஸை கன்சியூம் பண்ணது மூலிமா எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, மைண்ட் செட்டை பில்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும் அதை வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். 10 லட்சம் ரெடி பண்ணியிருக்கேன். என்னோட டார்கெட் என்ன, 30,000. ஸோ 10 லட்சம் எனக்கு வந்து தேவைப்படுது. இது என்னோட ஒரு புரிதல். ஓகே, அண்ட் தேர்டாக என்ன பண்ணேன், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எஸ்பெஷலி ஜிஎஸ்டி அண்ட் ட்ரேட்மார்க் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபோர்த் ஒன் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் என்ன செல் பண்ண போகிறனோ அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ ஃபிஃப்த்தாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட கம்பெனிக்கான லோகோ, நான் என்ன செல் பண்ண போகிறேனோ அந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ் ரெடி பண்ணி வைக்கிறது. அண்ட் அதே போல் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ மீஷோலையோ நான் வந்துட்டு ப்ராடக்ட் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா, லிஸ்டிங் ப்ராசஸ்க்கு எனக்கு என்னென்னலாம் தேவைப்படும், கிராஃபிக் டிசைனிங் தேவைப்படும், கண்டென்ட் ரைட்டிங் தேவைப்படும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு அந்தந்த ஏஜென்ட்டை வந்துட்டு கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி தேவை, என்னோடய ப்ராடக்ட் இமேஜஸ் அனுப்பி நான் இந்த ஆசெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒவ்வொரு ஏஜென்ட்டாக தேடுறதை விட நான் வந்துட்டு ஈஸியாக ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபோஸோவில் இது எல்லாத்தையுமே பேக்கேஜஸாக நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேக்கேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் A to Z எல்லாத்தையுமே நாங்கள் லான்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நானே வந்துட்டு இந்த ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, டிஷர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கே வந்துட்டு என்னோட டீம் பண்ண போகிறாங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா அந்த டிஷர்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அவங்க வந்துட்டு என்னோடய ப்ராடக்ட்டுக்கு கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க, கண்டென்ட் எழுதி கொடுத்துருவாங்க, கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி வச்சுப்பாங்க,
அண்ட் லிஸ்டிங் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சேல் வரைக்கும் எல்லாத்தையுமே என்னோட டீம் எனக்காக பண்ணி குடுத்துருவாங்க. இது மட்டும் கிடையாது. என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி எடுக்கிறது, ட்ரேட் மார்க் எடுக்கிறது, லோகோ டிசைனிங் பண்ணி குடுக்குறது, எல்லாமே ஏ டூ ஸி. அண்ட் இந்த பிசினஸ ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் அப்படியே என்ன விட்டுற மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் குரோத் பேக்கேஜஸ். எஸ்இஓ பண்ணி குடுக்குறது, பிபிசி ஆட் கேம்பெயின் ரன் பண்ணி குடுக்குறது, உங்களோட சோஷியல் மீடியாஸ வந்து மேனேஜ் பண்றது, இந்த மாரி எல்லாத்தையுமே பண்ணி குடுப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஏஜென்ட்டா, ஒவ்வொரு பெர்சனா நான் கால் பண்ணி தேடி ஒரு சர்வீஸ் எடுக்கிறத விட, இந்த மாரி கிளஸ்டர் ஆஃப் சர்வீஸ் வந்துட்டு ஃபோர்ஸோல இருக்கிறதால, நான் வந்துட்டு என்னோட ஏஜென்சிய நான் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்துட்டு நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இந்த மாரி வந்துட்டு நான் பண்ணிப்பேன். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். ஓகே. இப்போ நான் வந்துட்டு 5 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 5த் ஸ்டெப் கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட பிசினஸ் பிளான நான் சொல்லிட்டு, ஃபோர்ஸோ கிட்ட இருந்து எல்லா ஹெல்ப்பையுமே வந்து வாங்கிக்க போறேன். தே ஆர் கோயிங் டூ டூ எவ்ரிதிங் ஃபார் மீ. ஓகே. இப்போ 6தா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ணி குடுத்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 6த் ஸ்டெப்பா என்னோட பிராண்டோட குரோத்ல வந்துட்டு ஃபோக்கஸ வைப்பேன். பிராண்ட் குரோத்ன்னு வரும்போது, ஒரே ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வென் இட் கம்ஸ் டூ ஆன்லைன் பிசினஸ். ஆன்லைன் பிசினஸ்ல ரிவ்யூஸ 100ல 80% ஆஃப் தி பீப்பிள் வந்துட்டு நம்புறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு என்னோட லிஸ்டிங் வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுட்டு, முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ண பார்ப்பேன். ஜென்யூனா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம, ஜென்யூனான ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அத போட சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்துட்டு என்னோட 6த் ஸ்டெப்பா இருக்கும். இத நான் ஒரு ஸ்டெப்பாவே சொல்றேன் அப்படின்னா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இத நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுன்னு தெரியல. வென் இட் கம்ஸ் டூ ஆன்லைன் பிசினஸ் கைஸ், அந்த வந்துட்டு ஒரு லிஸ்டிங்கை பார்த்துட்டு, ஒரு இமேஜஸை பார்த்துட்டு தான் ஆர்டர் போட போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்ணு வந்துட்டு அந்த டாப் ரைட்டுக்கு வந்துட்டு போயிடும். ரிவ்யூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ, மீஷோலேயோ வந்துட்டு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஆர்டர் போட்டிருப்போம். ஸோ அதனால் நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட பிரெயின் அப்படி தான் டியூன் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், செல்லராக இருக்கும்போது அதை கண்டிப்பாக வாங்கணும். அண்ட் பாசிட்டிவ்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் கோவப்படுறதோ, இல்லை ஒரு மாதிரி லோவோ ஃபீல் பண்ணுறதோ, இல்லை அந்த லிஸ்டிங்கை டெலீட் பண்ணுறதோ இதெல்லாம் கூடாது. ஸோ ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது அப்படின்னா, அதுக்கான ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் வந்துட்டு பர்டிகுலர் வீடியோவில் தனியாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். பட் ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும்போது அது வந்து ஒரு ஃபீட்பேக். ஓகே. அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா, ஓகே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் உடஞ்சி போயிருக்கா, ஸோ அதை வந்துட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். அதனால் அவங்க சொல்கிறாங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது அப்படின்றதால ஒடிஞ்சு உட்கார்றதால உங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. பட் இதுவே நீங்கள் அந்த ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு, ஓகே நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், சாரி அப்படின்னு ஜென்யூனாக ஒத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே நான் இதுக்கப்புறம் ஒழுங்காக ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட உங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் கொடுக்க பாருங்கள். மற்றவங்களுக்கு வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களை வந்துட்டு மணி ஃபாலோ பண்ணும். அண்ட் நிறைய பாசிட்டிவ்ஸும் உங்களை சுற்றி கண்டிப்பாக இருக்கும். ஓகே. 6த் ஸ்டெப்பை வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, ரிவ்யூஸ் வந்து நான் என்னோட ப்ராடக்ட் வந்து கலெக்ட் பண்ணுவேன். 7th என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். இது வந்துட்டு ஆர்கானிக்காக ரேங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்படி ரேங்க் ஆகலை, சேல்ஸ் வரதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அந்த 2-3 மந்த்ஸில் அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்னா, டேரெக்டாக நான் ஃபோர்ஸோவை காண்டாக்ட் பண்ணி எஸ்சிஓ பண்ண சொல்லுவேன். ஓகே. எஸ்சிஓ பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து 7th ஸ்டெப்பு. எஸ்சிஓ பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட லிஸ்டிங் வந்துட்டு ஒரு டாப் 10ல் வந்துட்டு வரும். ஸோ டாப் 10ல் இப்போ வந்துட்டு பிளாக் டிஷர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கன்சியூமர் வந்துட்டு ஒரு 10 லிஸ்டிங்குள்ளே என்னோடய ப்ராடக்ட் வரும்போது சேல்ஸ் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 7th ஸ்டெப்பாக என்னோடய ப்ராடக்ட்டுக்கு எஸ்சிஓ பண்ணுவேன். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு அமேசானில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா, டாப் 10லேயே வந்து லிஸ்ட் ஆகும். முன்னாடி வர லிஸ்டிங்ஸ். ஓகே. அந்த லிஸ்டிங்காக வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்ப்பாங்க, கிளிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு சேல்ஸ் அதிகமாக வரும். சேல்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா ப்ராஃபிட் அதிகமாக போகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே. எஸ்சிஓ பண்ணுவேன். அண்ட் 8th ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எஸ்சிஓவும் பண்ணிவிட்டு, எஸ்சிஓலையும் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு வச்சுக்கலாமே, எஸ்சிஓலையும் எனக்கு வந்துட்டு என்னோட லிஸ்டிங் அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா, பிபிசி கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ பிபிசி கேம்பெயின் வரும்போது நம்ம அமேசானுக்குள்ளேயும் பண்ணிக்கலாம், இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் பண்ணிக்கலாம். பட் நான் மேக்ஸிமம் வந்துட்டு அமேசானுக்குள்ளேயே பண்ணுவேன், இல்லை ஃப்ளிப்கார்ட்குள்ளேயே பண்ணுறது. அந்த அமேசானுக்குள்ளேயே பண்ணுறதுனா, அமேசானுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்பான்சர்ட் கேம்பெயின்ஸ் வந்து இருக்குது. அது நமக்கு டெக்னிக்கலாக பேசும்போது உங்களுக்கு புரியாது. பட் என்னோட டீம் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு பிபிசி கேம்பெயின்ஸ் வந்து நான் ரன் பண்ண சொல்லுவேன். இதுதான் வந்துட்டு என்னோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கான 8th ஸ்டெப்பை நான் வந்து பார்ப்பேன். அண்ட் 9th ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா என்னால் முடிஞ்ச அளவுக்கும் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே எனக்கு வந்துட்டு என்னோட பிஸ்னஸ்க்கான பேஜை வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு, அதில் வந்துட்டு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட்டு பார்ப்பேன். விச் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் கண்டென்ட் அரவுண்ட் மை ப்ராடக்ட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டிஷர்ட் தான் நான் செல் பண்ண போகிறேன். இப்போ டிஷர்ட் நான் செல் பண்ணணும் அப்படின்னா, டிஷர்ட்டை பற்றின நாலேஜ் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டைலிங் ஐடியாஸ் மாதிரி ஒரு
சேனல் வந்து ஓப்பன் பண்ணுவேன். எய்தர் நான் போட்டு காமிக்கிறேனோ, இல்ல ஒரு பெர்சன வச்சு பண்றேனோ, தட் இஸ் என்ன சொல்றது? அது நம்ம கையில இல்ல. நான் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நானே ஒரு பேஜ ஓப்பன் பண்ணி ஸ்டைலிங் ஐடியாஸ் குடுப்பேன். கலர் மேட்சஸ் குடுப்பேன். இந்த டீ ஷர்ட்ட இந்த பேண்ட் கூட மெர்ஜ் பண்ணா நல்லாயிருக்கும் அப்டின்ற மாதிரி அந்த டீ ஷர்ட்ட பத்தின கன்டென்ட் கிரியேட் பண்ணி, அந்த டீ ஷர்ட்டோட லிங்க்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் ரீச் ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா ஆர்டர்ஸ் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் மை 9த் ஸ்டெப் டுவார்ட்ஸ் மை பிசினஸ். ஓகே. இதோட நான் விட்டுருவேனா? கண்டிப்பா விட மாட்டேன். Amazonல ஆர்டர் வருது அப்டின்னா, அத கண்டிப்பா மானிட்டர் பண்ணுவேன். 3 நாளுக்குள்ள டிஸ்பேட்ச் பண்ணுவேன். பேக்கேஜிங் மெட்டீரியல என்ன சொல்றது? கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி அண்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நான் என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட லோகோலயும் சரி, இந்த மாரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி என்னோட நாலேட்ஜ வந்து நான் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பேன். அதேபோல இந்த நாலேட்ஜ் மட்டும் பத்தாது. நான் வந்துட்டு மேபி Fozoல வந்துட்டு பெய்ட் ட்ரெய்னிங்குமே குடுத்துட்டு இருக்காங்க. விச் இஸ் அவர் Fozo's ஒன்-ஆன்-ஒன் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் வேர் வி டீச் பீப்பிள் அபவுட் இ-காமர்ஸ் கம்ப்ளீட்லி ஏ டூ ஸி எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுவீங்க நீங்க. ஸோ அதில வேணும்னா நான் ஜாயின் பண்ணுவேன். இந்த மாரி கம்ப்ளீட்டா என்னோட நாலேட்ஜ வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் பிசினஸும் நல்லா க்ரோ ஆகும் அப்டின்னு நம்புவேன். எனக்குன்னு ஒரு மைண்ட் செட்ட வந்துட்டு நான் இன்னும் ரிசர்ச் பண்ணி பில்ட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் கிவ் அப் பண்ணவே மாட்டேன் கைஸ். என்னோட நேச்சரே இதுதான். நீங்களும் இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியா எடுத்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அத வந்துட்டு ஃபுல் எஃபோர்ட் வந்து போட்டு பார்த்துடணும். ஃபெயில் ஆகுறது ஒண்ணும் புதிய விஷயம் கிடையாது. ஸோ ஃபெயில் ஆயிடுவேன். அண்ட் ஃபெயில் ஆகும்போது நெறைய லெசன்ஸ் வரும். அண்ட் கண்டிப்பா ஒரு சக்ஸஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபெயில் ஆனா தான் அந்த சக்ஸஸே வரும். அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸோட இருப்பேன். இது வந்து அரகன்ஸ் கிடையாது. ஓகே. இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு அண்ட் ஒரு ஹேப்பியான லைஃப வந்துட்டு லிவ் பண்ணுவேன். ஓகே. இதுதான் வந்துட்டு என்னோட பிளானிங்கா இருக்கும். நான் வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்டின்னா. ஓகே. இது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்துட்டு இத ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்துட்டு 9த் ஸ்டெப் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு புடிக்கல, இல்ல 6த் ஸ்டெப் புடிக்கல. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புடிக்கல அப்டின்னா, அத நெக்லெக்ட் பண்ணிட்டு மத்தத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் அப்டின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்டின்னா, அத இந்த பிளானிங்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறேன். இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாவே எல்லா நாலேட்ஜுமே நான் உங்களுக்கு வந்துட்டு குடுத்துட்டேன். பெய்ட் கோர்ஸ்ல என்ன இருக்கும் அப்டின்னா, நான் உங்களுக்கு கிட்ட உட்காந்து எல்லாத்தையுமே நான் உங்க கைய பிடிச்சு சொல்லிக் குடுப்பேன். அண்ட் ஒன்-ஆன்-ஒன் ட்ரெய்னிங் இஸ் நத்திங் பட் உங்ககிட்ட என்ன டவுட்னாலும் நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இந்த மாதிரி டைரக்ட்டான இன்டராக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் பிசினஸ் பிளானிங்ல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஈவன் நாங்களே கூட பிசினஸ் பண்ணி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இஃப் யூ ஹேவ் அன் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கும். உங்களுக்கு கன்சல்டிங் வேணும்னா கேளுங்க. ஃப்ரீயாவே நாங்க கன்சல்டிங்குமே குடுத்துட்டு இருக்கோம். ஸோ சர்வீசஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எது வேணா இருக்கு. இ-காமர்ஸ்னு வரும்போது Fozoல யூ ஹேவ் எவ்ரிதிங் ஏ டூ ஸி. நீங்க இங்க உள்ள வந்துட்டு வெளிய போகணும்னு அவசியமே இல்ல. வி ஆர் கோயிங் டூ டூ எவ்ரிதிங் ஃபார் யூ. ஓகே. கேட்ச் யூ ஆன் தி ஃபிளிப் சைட் கைஸ். டேக் கேர்.